இப்போது இந்த வீடு விடாங்க கவுண்டமணி சார் எவ்வளோ ட்ரெண்டாக பேசுகிறாங்க. 80s எடுத்த படம், ஆனால் இப்போ 2026 யூஸ் ஆகும் பாருங்கள். நல்லா அவங்க தான் நல்லா செமையாக சோஷியலிசம் அப்புறம் நல்லா பேசி மக்களை பேசும்போது கிண்டலாக தெரியும் கவுண்டமணி சார் எவ்வளோ கவுண்டர் கொடுப்பாங்கன்னு. அப்புறம் ரியல் சுச்சுவேஷனே சொல்கிறாங்க. ப்ளஸ் ஒரு தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரு குத்துற மாதிரியும் சொல்லுவாங்க, என்ன ரியாலிட்டி இருக்குதுன்னு எடுத்து சொல்லுவாங்க. ஸோ நல்லவங்களை தேர்ந்தெடுங்க, நாடு செழிக்கட்டும். நன்றி, வணக்கம். என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். ஆனா ராசப்ப என்ன கேக்குறான்? எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான். அட எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும் இல்லப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்கிட்ட தாயா பதவியை கொடுத்து பாக்கணும். அப்ப தாயா இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அம்மா, எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா, ஓட்டு குத்த வாங்கம்மா. குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா. ராஜதந்திரி பாணி தாந்திரியும் இல்லைங்க, மூந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க, அப்படியே அள்ளி ஜனங்கேட்டு விட்டாரு, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி, போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அட அம்மனை கல்யாணம் பண்ணத அரசியலுக்கு வந்தீங்க. அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச முறை நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி, விடு விடு விடு. என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏன்டா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. டேய், அள்ள கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. டேய், அள்ள கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக, அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன், வீடியோ போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு அரசியல் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அரசியலும் நம்மளோட அங்கம்தான். அரசியல் அமைப்பு தான் நம்மளை வழி நடத்துது, நம்ம நாட்டை வழி நடத்துது, நம்ம நாட்டை பாதுகாப்பாக வச்சுருக்கு. அது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வாழணும், என்ன உடவுடுத்தணும், எப்படி இருக்கணும், பொது வாழ்வில் எப்படி இருக்கணும், தனிப்பட்ட வாழ்வில் எப்படி இருக்கணும், எல்லாமே நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அரசியல் இப்போ குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சின்ன லெவல்லேருந்து கிளாஸ் 6வதுலேருந்தே நம்ம பாலிட்டிக்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுது பாடப்புத்தகத்துலேயும். அப்போ அரசியல் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? ஓட்டுக்கு காசு வாங்கினீங்கன்னா அடுத்து நம்ம கேட்க முடியாது அவங்கள. என்ன, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, நல்லவங்களை தேர்ந்தெடுங்க, ஓட்டு போடுங்க, மறக்காமல் ஓட்டு போடுங்க. ஓட்டு தான் நம்ம அதிகாரம், ஓட்டு போடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நிலைமையில் உரிமை இருக்குன்னா அது ஓட்டில் மட்டும்தான். ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், கூலி வேலை பார்க்குறவன், கோடீஸ்வரன், எல்லாருக்கும் எங்கே நம்ம கரெக்டாக நிற்கிறோன்னா, இது சரிசமமாக நிற்கிறோன்னா ஓட்டில் தான். படித்தவங்களுக்கும் ஒரு ஓட்டு, படிக்காதவங்களுக்கும் ஒரு ஓட்டு, என்ன, ஏழைக்கும் ஒரு ஓட்டு, பணக்காரனுக்கும் ஒரு ஓட்டு, பெண்களுக்கும் ஒரு ஓட்டு, ஆண்களுக்கும் ஒரு ஓட்டு. நிறத்துலேயும் எந்த வேறுபாடு இல்லை, உயரத்தில் எந்த வேறுபாடு இல்லை, பணத்தில் வேறுபாடு இல்லை, படித்ததில் வேறுபாடு இல்லை, ஸ்டேட்டுக்கும் வேறுபாடு இல்லை. எல்லா ஸ்டேட்டில் இருக்க மக்களுக்கும் ஒரே ஓட்டு. ஓட்டு உரிமையை காப்பாற்றுவோம், ஓட்டு போடுங்க மறக்காமல். இப்போ வருகிற எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடுங்க.